ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. நான் வேர்க்கடலை ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் உடச்சக்கடலை, ஒரு 3 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வறுத்தது. வேர்க்கடலையும் வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையிலேயே வறுத்ததும் கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வறுத்து இந்த மாதிரி தோலெலாம் எடுத்து வச்சுக்கலாங்க. வறுத்த வேர்க்கடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட அந்த உடச்சக்கடல, எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாங்க. கருப்பு எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குன்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இதையெல்லாம் மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் நைஸாக அரைச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த வேர்க்கடலையில் இருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுட்ரு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே வெல்லம் சேர்த்து அரைக்கிறதுனால இருக்கலாம். நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். 2 பல்ஸ் விட்டால் போதும், 2 சுற்று விட்டு அரைச்சா போதும். வெல்லம் வந்து நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை, உடச்சக்கடலை, எள்ளோட குவான்டிட்டியெல்லாம் சேர்த்து 250 கிராம் இருந்தது. 150 கிராம் போதுமான அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா நைஸாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரை எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போவுமே ஒரு மாதிரி கசகசப்பாயிடும். ஒரு 2 சுற்றி விட்டிங்கன்னா போதும், அந்த வெல்லம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்து நல்லா உருண்டை வந்து அழுத்தமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டை வந்து ரொம்ப பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தும் கூட, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இம்யூனிட்டி பவரும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கடையிலலாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரும்போதோ செஞ்சு வச்சுருந்தோம்னா பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அவ்வளோதாங்க. தேவையான சைஸ் நம்ம உருட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.